السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية وعلم ينتفع به وولد صالح يدعو له. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய பின்பற்றிவாத உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழ போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்கான வழி அல்லாஹ் தஆலா உண்டாக்கியதன் காரணமாக அந்த வாழ்க்கையின் மூலமாக மனிதன் நல்லது எது கெட்டது எது என்று அறிந்து நல்ல வழியை தேர்வு செய்து தன்னுடைய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா வழங்கிய மார்க்கத்தை பின்பற்றி வாழ அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவகாசம் அளிக்கின்றான். யாருக்கு எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வழி அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றானோ அது வெறும் இந்த உலகத்தில் உண்பது குடிப்பது போன்ற வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, தன்னுடைய பாதி எது என்று அறிந்து அல்லாஹ்வுடைய வழியை அறிந்து கொண்டு வாழ என்ன செய்ய வேண்டும், நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க பெரும்பாலான மக்கள் எப்படி சொன்னா, அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த அவகாசம் இதை தவறாக பயன்படுத்தி கொண்டு நமக்கு அல்லாஹ் தஆலா எதுக்காக இந்த அவகாசம் எல்லாம் தந்திருக்கின்றார். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனுமே நைட்டு தூங்குறோம், இரவு தூங்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம காலை எந்திரிப்போமா என்பது நிச்சயம் கிடையாது. அப்ப அது நிச்சயம் இல்லாத வாழ்க்கை என்ன செய்யறோம், நாம் அது வாழ்ந்து கொண்டு நைட்டு தூங்குறோம். காலை எந்திரிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யணும் சொன்னா, உடல் ஆரோக்கியம் அல்லாஹ் தன்னை அல்லாஹ் அல்லாஹ் நம்ம அல்லாஹ் அந்த ஹயாத் அல்லாஹ் தந்தான்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம், சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா தந்திருக்க அந்த ஆயுள் எதுக்கு தெரியுமா, நாம் என்ன செய்யணும், மீண்டும் நல்ல அமல் செய்வதற்காக தான். நல்ல அமல் செய்யணும். அல்லாஹ் தஆலா அந்த தந்திருக்கக்கூடிய ஆயுள் என்பது எப்படி சொன்னா, எந்த அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்திக் கொண்டு நல்ல அமல் செய்வோமோ அல்லாஹ் என்ன செய்வோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றார். அதே நேரத்துல சிலர் இருக்காங்க, எப்படி சொன்னா, இந்த உலகத்துல எவ்வளவு மக்கள் தன் வாழ்க்கையை எப்படி சொன்னா அல்லாஹ் தஆலா மாறு செய்து கொண்டு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த அவகாசத்தை தவறா பயன்படுத்தி சொன்னா தன்னுடைய மனம் போன போக நினைச்சாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களை பார்த்து குர்ஆன் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, அலம் யஅனி லில்லதீன அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்ட மக்களுக்கு இன்னும் நேரம் வரலையா கேட்கிறான். ஈமான் கொண்ட மக்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹ் கேட்கிறான். எதுக்காக வேண்டி, அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவில் அவர் உள்ளங்கள் அச்சம் கொள்ள
இன்னும் நேரம் வந்து வரலையே அல்லாஹ்தாலா கேட்கிறான். அப்ப அல்லாஹ்தாலா வந்து எதுக்கு அந்த நேரத்தை அல்லாஹ்தாலா தந்திருக்கின்றான்? அவன் கல்புகள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் வந்து என்ன செய்யணும்? உண்டாக்கக்கூடிய வழியை நாம் வந்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில வந்து அல்லாஹ்தாலா தந்திருக்கக்கூடிய அவகாசம் வந்து நல்ல வழியில வந்து பயன்படுத்திக் கொள்வாரோ அந்த மக்கள் யாருங்க? நல்பாக்கியசாலிகள். அதே நேரத்துல பொதுவாக சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல வந்து அல்லாஹ் வந்து எப்படி சொன்னா, ஒரு மனிதருக்கு அல்லாஹ்தாலா தந்திருக்கக்கூடிய அவகாசம் என்பதே வந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான், அல்லாஹ்வுடைய கிருபை தான். அல்லாஹ்தாலா வந்து நம்முடைய தவறுகளுக்கு நம்முடைய பாவங்கள் அல்லாஹ்தாலா உடனே தண்டிக்க ஆரம்பித்தான்னு சொன்ன உலகத்துல எந்த ஜீவராசி பூமியில வந்து வாழ முடியாது. அல்லாஹ் குர்ஆன் வந்து பல ஆயத்தை அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுகிற பல வசனங்கள் இருக்குது. அந்த ஒரு ஆயத்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலவ் யாஹதுல்லாஹு நாஸ பிதுல்மிஹிம், மனிதர்கள் வந்து அவர்களுடைய அநியாயத்தின் காரணமாக அல்லாஹ்தாலா அழிக்க நாடிவிட்டால் அழித்து விட்டால் மா தரக அலைஹா மின் தாபத்தின், அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த பூமியில வந்து எந்த ஒரு ஜீவராசி அல்லாஹ் வந்து விட்டு வைக்க மாட்டானா. உலகத்துல எந்த ஜீவராசி இருக்காது அல்லாஹ் ஒரு நாள்ல தண்டிக்க ஆரம்பிச்சாருன்னா ஆகும். வந்து ஒரு தவறு செய்யறாங்க, ஒரு நாள்ல தண்டிச்சுனா வச்சுங்களேன், மீண்டும் அவங்க வந்து எந்த அமல் செய்வதற்கு வழி இருக்காது. ஒரு என்ன செய்யறாரு சொன்னா, ஒரு அமல் செய்யாம விட்டுறாரு, அல்லாஹ் உடனே தண்டிச்சுனா வச்சுங்க, இது என்ன செய்ய முடியாது, அவரது அமலை வந்து செய்ய முடியாது. அப்ப என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தாலா ஒரு தவறு செய்தால் அது மன்னிப்பதற்கான வழி, அதை வந்து மன்னிப்பு கேட்பதுக்கு அல்லாஹ் தாலா ஒரு அவகாசத்தை ஒரு நேரத்தை அல்லாஹ் தாலா தருகின்றார். அப்ப சிந்திச்சு பார்க்கணும், நாம் என்ன சொன்ன எவ்வளவு நேரத்தை வீணாக கழித்து கொண்டிருக்கின்றோம், வீணான வழியில. அல்லாஹ் தாலா வந்து சில பேருக்கு பாத்தீங்க சொன்னா, குர்ஆன் வந்து வரிசையா வருகிறது, எல்லாருக்கான நேரத்தை அல்லாஹ் தாலா கொடுத்துக்கிறான். நல்ல மக்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல வந்து எந்த ஒரு மனிதருக்குமே வந்து நேரான பாதை காண்பிக்காத எந்த ஒரு வழியும் அல்லாஹ் வந்து எல்லாரும் வந்து அல்லாஹ் வந்து உண்டாக்காமல் இருந்தது கிடையாது. அல்லாஹ் வந்து கண்டிப்பா உண்டாக்கி இருக்கிறான். ஒருத்தர் வந்து எவ்வளவு மக்கள் இருக்காங்க, அந்த மக்கள் நல்லா என்ன செய்யறான், நேரான பாதை அல்லாஹ் தாலா அறிவிக்கின்றான். உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ மக்கள் வந்து அல்லாஹ் மாறு செய்து வாழ்ந்து மறதி விட்டார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. ஆனா யாரெல்லாம் அல்லாஹ் தாலா அழித்தானோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் முன்பு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் தாலா வந்து தன்னுடைய வழியை வந்து அல்லாஹ் தாலா காண்பித்து இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா அல்லாஹ் நல்ல வழி அல்லாஹ் தாலா காண்பித்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய வேதத்துடைய அத்தாட்சி அல்லாஹ் தாலா காண்பித்திருக்கின்றான். அதை மக்கள் என்ன செய்யல, அது வந்து புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு சொல்ற பாருங்க, இன்னல்லாஹ லா யும்லில் ஸாலிமி, சொல்றாங்க நிச்சயமா அல்லாஹ் என்ன செய்யறான், அநியாயம் செய்யக்கூடிய நபருக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், அவகாசம் அளிக்கின்றான். உலகத்துல யாரெல்லாம் அநியாயம் பண்றாங்க, சில சொல்லுவாங்கன்னா இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, அல்லாஹ் தான் ஒண்ணு அல்லாஹ் தண்டிக்க கூடாதுன்னு கேட்பாங்க. அப்படி அல்ல, அந்த மனிதர் திருந்தது அல்லாஹ் தாலா வாய்ப்பு தருகின்றான். ஆனா அதே நேரத்தில் என்ன தெரியுமா, அந்த மனிதர் வந்து திருந்தவில்லை என்று சொன்னா, அத்தா இதா அஹதஹு லம் யுஃப்லிதுஹு, அல்லாஹ் தாலா தரக்கூடிய அந்த அவகாசத்தை கொண்டு என்ன செய்யறாங்க, சில பேர் வந்து தன் வாழ்க்கையை வந்து மாற்றிக் கொள்ளாமல் தன்னுடைய மனப்போன போக்கில் வாழ்ந்தாங்க சொன்னா என்ன செய்யறான், அல்லாஹ் வந்து திடீர்னு அல்லாஹ் பிடிக்கிறான், திடீர் அல்லாஹ் பிடிப்பு, திடீர் அதாவது உடனடியே தண்டிக்க அல்லாஹ் தாலா. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதா அஹதஹு லம் யுஃப்லிதுஹு, யாரை வந்து அல்லாஹ் தாலா வந்து உடனடியே அல்லாஹ் தாலா வந்து பிடித்து தண்டித்து விட்டானோ அப்ப தப்பிக்க முடியாது. சில சொல்லுவாங்க இவ்வளவு அநியாயம் பண்றேன் பரவாயில்லையே, அல்லாஹ் தாலா வந்து அல்லாஹ் தப்பிக்க வரணும். அப்படியே இல்ல, அல்லாஹ் அவகாசம் தரான், மன்னிப்பு கேட்க அல்லாஹ் அவகாசம் தரான், தன் வாழ்க்கை வந்து மாற்றிக்கொள்ள அல்லாஹ் தாலா அவகாசம் தருகின்றான். மேலும் அல்லாஹ் தாலா வந்து இபாதத் பண்ண அல்லாஹ் தாலா அவகாசம் தருகின்றான். அப்ப சிந்திச்சு பார்க்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸ் சொல்லி வார்த்தை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஒரு ஆயத்தை ஓதுறாங்க, கதாலிக அஹது ரப்பிக இதா அஹதல் குரா வஹிய ஸாலிமா இன்ன அஹதஹு அலீமுன் அலீம், அலீமுன் ஷதீத். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வசனம் குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டுறாங்க, என்ன தெரியுமா, கதாலிக அஹது ரப்பிக, இவ்வாறு தான் உம் ரப்பனுடைய தண்டனை என்ன செய்யுது, தண்டனை என்பது தண்டித்தல் என்பது இவ்வாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவ்வாறு தான் அல்லாஹ் தண்டிப்பான், ஒரு நாள் தண்டிக்க மாட்டான், கொஞ்சம் அவகாசம் அல்லாஹ் கொடுப்பான். அவன் என்ன செய்ய சொன்னா மன்னிப்பதற்கு வழியை வந்து அல்லாஹ் தாலா ஏற்படுத்துவான். அதே போல நேரான பாதி அவன் வந்து செய்யக்கூடிய செயல் வந்து தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய நபரை வந்து அல்லாஹ் தாலா உண்டாக்குவான். எந்த வழியும் அல்லாஹ் தாலா காமிக்க மாட்டான். ஆனா யாரும் வந்து தன்னை வாழ்க்கை மாற்றிக் கொள்ளாம தவறு வந்து மென்மேலும் செய்யும் போது அல்லாஹ் செய்யலாம், திடீரென்று அல்லாஹ் தாலா படிப்பான். இத அஹதுல் குரா வஹிய ஸாலிமா, அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு ஊர் எந்த மக்கள் எந்த ஊர்வாசிகள் வந்து அதாவது அநீதம் செய்த நிலையில் அல்லாஹ் தாலா தண்டித்து விட்டானோ இன் அஹதஹு அலீமுன் ஷதீத், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த நேரத்தை அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை தெரியுமா, அலீமுன் மிகவும் கடுமையானது, அல்லாஹ் சொல்றான், மிக வேதனை உள்ளது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன தெரியுமா, இதுதான் அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், அவகாசம் அளித்த பின்பு அல்லாஹ் தாலா
தாலாவுடைய முறை இது. இவ்வளவுதான் அல்லாஹ் தண்டிப்பான். நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அல்லாஹ் தாலா நம்ம தந்திருக்கக்கூடிய அவகாசம் என்ன செய்யும், நல்ல வழியில வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு ரப்புல் கஃபூர் துர் ரஹ்மா, உம் ரப்புடைய கஃபூர், அல்லாஹ் ஒரு ரப்பு யார் தெரியுமா, அல் கஃபூர், அவன் வந்து மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தன் பண்பு அல்லாஹ் சொல்றான், ரப்புல் கஃபூர், நபியே உங்க ரப்பு வந்து எப்படி பண்றது தெரியுமா, அவர் வந்து மன்னிக்க கூடியவர், துர் ரஹ்மா, ரஹ்மத்துடையவன் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அடுத்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலவ் யுஆஹிதுஹும் பிமா கஸபு, அந்த மக்கள் செய்யக்கூடிய தவறின் காரணமா அல்லாஹ் தஆலா தண்டிக்க ஆரம்பித்தார் சொன்னா லஅஜ்ஜல லஹுமுல் அதாப், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உடனடி அல்லாஹ் ஸல்லல்லாஹு வேதனைகள் அல்லாஹ் தருவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அப்ப என்ன சொன்னா, சிந்திச்சு பாருங்க, உலகத்துல எத்தனையோ மக்கள் வாழ்ந்தாங்க, யாரு அல்லாஹ் செய்யல, அநீதியமா அல்லாஹ் தஆலா அழிக்கவில்லை. அல்லாஹ் அநியாயமான தண்டனை தர மாட்டான். உலகத்துல பாத்தீங்க சொன்னா எல்லா மக்களும் எப்படி சொன்னா, பெண்பது விஷயம் நான் சொல்றேன். முன்னாடி பாத்தீங்க சொன்னா அல்லாஹ் என்ன செய்யற, எல்லா மக்களும் அல்லாஹ் தஆலா நேரான பாத்தியா காண்பிக்கிறது அல்லாஹ் தஆலா பல தூதரை வந்து அல்லாஹ் தஆலா அனுப்புறான். உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு ஹதீஸ் இருக்குது, இன்னல்லாஹ யப்சுதுஹு யதஹு பில் லைலி யதூபு முஸீஉன் நஹார், பகலில் தவறு செய்யக்கூடியவர் என்ன செய்யணும் சொன்னா அல்லாஹ் சொல்றான், பகலில் யார் தவறு செய்கின்றார்களோ அந்த மக்கள் வந்து ஏதோ ஒரு அல்லாஹ் செய்ய தௌபாவை வாசல் அல்லாஹ் தெரிந்து வைப்பதாக நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. உடனே அல்லாஹ் வந்து அடங்கல, தவறு செஞ்சுட்டாங்களா ஒரு நேரத்தை அல்லாஹ் தருகின்றான். அதே போல ஏதோ தவறு செய்து வந்து தெரியுமா, காலை அந்த பொழுது வந்து வெளியும் போது அல்லாஹ் செய்யறான், தௌபா வாசல் அல்லாஹ் தெரிந்து வைப்பதாக நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப என்ன சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்க. இப்ப நம்மலாம் பாத்தீங்க சொன்னா அந்த நேரத்துல நமக்கு வந்து யாராவது தவறு செஞ்சா என்ன செய்யணும், கோபம் உடனே நமக்கு வந்துடும். ஆனா அல்லாஹ் உடனே நானும் கோபப்பட மாட்டான். அல்லாஹ் வந்து விட்டுதான் அல்லாஹ் தன்னை படிப்பான். இதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாரு. சொல்ல போனால் தன்னை வந்து ரப்பாக கூடிய ஃபிரௌன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு வல்லத்து அவகாசம் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஃபிரௌன் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட வந்து ஹதீஸ்ல இருந்து 400 வருஷம் அல்லாஹ் தஆலா ஆட்சி கொடுத்தாங்க. 400 வருஷம் அல்லாஹ் தஆலா ஆட்சி கொடுத்திருக்கான். அந்த 400 வருஷம் ஆட்சியில் பாத்தீங்க சொன்னா அவன் செய்யாத பாவம் இல்ல, செய்யாத தவறு இல்ல, உச்சக்கட்ட பாவம் என்ன தெரியுமா, வான ரப்புல் ஆலா சொல்றான், அதாவது நான் தான் உங்களுக்கு மேலான ரப்பு என்று சொல்லிவிட்டான். ஆனா அப்போ அல்லாஹ் என்ன செய்ய தெரியுமா, அவனுக்கு திருந்த அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான். எந்த விஷயமா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹாரூன் நபி அல்லாஹ் என்ன செய்யறான், நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்பும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன், அல்லாஹ் சொல்றான் ஃபிரௌனுக்கு தான் அனுப்புறான். ஃபிரௌன் எப்படி பண்ணுவாங்க, உலகத்துல வந்து அநியாயம் செய்ய வந்து யாராவது வந்து அழிக்கப்பட்டாங்க சொன்னா அதுக்கு முன் உதாரணம் ஃபிரௌன் தான். ஃபிரௌனை பார்த்து என்ன செய்யணும், வாழ்க்கை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப வந்து என்ன சொன்னா அல்லாஹ் சொல்றான், அந்த ஃபிரௌனு கிட்ட அல்லாஹ் என்ன செய்யணும், மூசா அல்லாஹ் எப்படி அல்லாஹ் வந்து எப்படி அனுப்புறான், ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன், நீ என்ன செய்யணும், ஃபிரௌன் கிட்ட வந்து கௌலன் லய்யினன், மென்மையான வார்த்தையை சொல்லும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மென்மையான வார்த்தை ஏன் தெரியுமா, சில நேரத்துல அந்த மென்மையான வார்த்தை என்ன செய்யும், அல்லாஹ் ததக்கரு அவ் யக்ஷா, அவன் சிந்திக்க தூண்டும், அல்லாஹ்வோட அச்சத்தை வந்து உண்டு பண்ணுவதாக அல்லாஹ் என்ன செய்யறான், திருந்தாத ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா அவகாசம் தந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அதே போல அதிகமான செல்வம் கொடுக்கப்பட்ட காரூன், அதிகமான செல்வம் தரப்பட்ட காரூன், அல்லாஹ் சொன்னான் இல்லையா குர்ஆன்ல வந்து அவனுடைய செல்வத்தினுடைய அந்த கசானாவுடைய அந்த பெட்டியுடைய சாயை வந்து சுமப்பதுக்கு என்ன செய்த கூட்டம் வந்து இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த காரூனுக்கு கூட அவன் அநியாயம் செய்யும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா அவகாசம் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹ் உடனே வந்து அல்லாஹ் அழிக்கவே இல்லை. எப்படி தெரியுமா, குர்ஆன்ல வந்து பாருங்க, வப்தபி பீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, அதாவது அவன் வந்து அநியாயம் பண்றான், தன் செல்வத்தின் மூலமாக பெருமாள் என்ன செய்யணும் சொன்னா ரொம்ப தவறான பாதையில போறான். ஆனாலும் கூட அந்த காரூனுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், நல்ல மக்கள் மூலமா அல்லாஹ் தஆலா வந்து நல்லது அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். எது வந்து அல்லாஹ் சொல்லாம அல்லாஹ் வந்து வரைக்கவில்லை. என்ன அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், அந்த மக்கள் சொன்னாங்களாம், காரூனே வப்தபி பீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, நமக்கு வந்து எது வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்தானோ அந்த செல்வத்தின் மூலமாக ஆகத்தை தேடிக் கொள்வாயாக. இந்த உலகத்தை வந்து அல்லாஹ் செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான், அதிகமா வசதி வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். ஆனா இங்க மட்டுமே வாழ்ந்து வந்து வீணாக்கிறாதே, என்ன செய்யும் மூலமாக ஆகத்தை தேடிக் கொள்வாயாக அல்லாஹ் சொல்ல வச்சான். அதே மாதிரி வலா தன்ஸ நஸீபக மின துன்யா, இந்த துன்யாவிலிருந்து உன்னுடைய பங்கை வந்து மறந்து விடாதே அல்லாஹ் சொல்ல வைக்கலாம். காரூன் வந்து அழிச்சா சொல்லுமா இல்லையா, அந்த அழிப்பதற்கு முன்பாக அந்த காரூனுக்கு நல்லது அல்லாஹ் போதித்ததாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அது மட்டும் இல்ல, வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக, உமக்கு வந்து
வந்து அல்லாஹ் தஆலா எவ்வாறு உபகாரம் செய்தானோ அதே மற்ற மக்களுக்கு வந்து உபகாரம் செய்வாய் என்பதாக அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். அதாவது எல்லாம் நல்ல நசீஹத் அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். ஆனா என்ன செய்யல, திருந்தல. இதான் விஷயம். அதாவது சொல்லுவாங்கல்ல, திடீரென்று யாரும் வந்து அல்லாஹ் செய்யல, அல்லாஹ் அழிக்க மாட்டான். அந்த காரூனும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்ச, அல்லாஹ் தஆலா வந்து அல்லாஹ் வந்து அவகாசம் கொடுத்தான். ஆனா திருந்தல. கடைசி என்ன ஆச்சு தெரியுமா? அவனையும் அவன் செல்வத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், வீடு உட்பட இந்த பூமி வந்து அல்லாஹ் வந்து புதைய வைத்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்போ வந்து அவகாசம் தந்த பிறகு திருந்த நேரம் தந்த பிறகு என்ன செய்ய, திருந்தாத பட்சத்தை அல்லாஹ் தஆலா அழித்ததாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அவன் வாழ்ந்த நம்ரூத் மன்னன், அவன் தெரியுமா, அவன் அதே மாதிரி தானே. அவன் வந்து அல்லாஹ் எப்படி சாதாரண அல்லாஹ் அறிவிச்சா, அதுக்கு முன்பு அல்லாஹ் என்ன செய்யறான், இப்ராஹிம் முன்பு அல்லாஹ் தஆலா வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். ரப்பு வந்து எப்படி பண்ணுவது தெரியுமா? அதாவது ரப்பு வந்து எப்படி சொன்னா, சூரியன் என்ன செய்வான், அல்லாஹ் வந்து அதாவது சூரியன் வந்து கிழக்கு அல்லாஹ் வந்து அல்லாஹ் உதிக்க செய்வான், மேற்கு நாள் மழை அளிப்பான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். அதே போல யாரை வந்து அல்லாஹ் வந்து ஹயாத்தாக்க முடியும், அந்த ஹயாத்தாக்க மௌத்தாக்க முடியும் அல்லாஹ் குர்ஆன் சொல்ல வைக்கிறான். ஆனா என்ன செய்யலாம், அவன் திருந்தவில்லை. எல்லா மன்னருக்கும் சரி, எல்லா அக்கிரமக்கும் அல்லாஹ் எப்படி சொன்னா, திருந்ததுக்கு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அனுப்பி அல்லாஹ் வந்து நசீஹத் அல்லாஹ் செய்ய வைக்கிறான். ஆனா என்ன செய்யலங்க, அந்த மக்கள் திருந்தத பட்ச அல்லாஹ் அல்லாஹ் அழித்ததாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். எல்லாத்தையும் மேலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் 950 வருஷம், சாதாரண வருஷம் இல்ல, 950 வருஷம் என்ன தெரியுமா, நூஹ் நபி வந்து தன் பொறுமை என்ன செய்யறாங்க, அந்த மக்களுக்கு தாவத்து பண்றாங்க. சாதாரண விஷயம் இல்ல. 950 வருஷம் வந்து 1000 மரத்துல கொடுத்திருந்தான் இல்லைங்களா, நீண்ட 1000 அல்லாஹ் கொடுத்திருந்தா. ஆனா மக்கள் என்ன செய்யல, நூஹ் நபியுடைய அந்த உபதேசத்தை கேட்கவில்லை. எந்த அளவுக்கு சொன்னா, நூஹ் நபி வந்து அல்லாஹ் குர்ஆன் சொல்லிருக்காரு, சூரா நூஹ் வந்து வரக்கூடிய வசனம், நூஹ் நபி சொல்றா, யா அல்லாஹ் நான் வந்து உபதேசம் பண்ண மக்கள் என்ன செய்றாங்க, வஸ்தக்ஷவ் தியாபஹும், தன் ஆடை கூட என்ன செய்றாங்க, தன்னுடைய காதை வந்து மூடிக்கொண்டு செல்வதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க நூஹ் நபி சமுதாயத்தை. அப்ப நூஹ் நபி சமுதாயம் என்ன செய்யல, திருந்தவில்லை. அல்லாஹ் என்ன செய்யறான், 950 வருஷம் தான் அவங்க வந்து அவகாசம் தந்து வந்து அவங்க வந்து ஏற்று கொண்டாடுறதுனால அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மக்கள் அல்லாஹ் வந்து வெள்ளத்துக்கு நாள் அழித்ததாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த அபூ ஜஹல், அபூ லஹப், இவங்க எல்லாம் யாரு தெரியுமா, இவங்களும் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான். நீங்களா ஒரு நாள் அழைச்சு அபூ ஜஹல் அழைச்சானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு என்ன செஞ்சாங்க, 40 வயசுல நபி பட்டம் பெற்று 53 வருஷம் என்ன செய்றாங்க, 53 வயசு வரைக்கும் என்ன செஞ்சு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காமித்தாங்க. அந்த மக்கள் என்ன செய்யல, அபூ ஜஹல் ஏத்துக்கல, அபூ லஹப் ஏத்துக்கல இல்லீங்களா. எந்த அளவுக்கு வந்து எச்சரிச்சா தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் பெற்ற பிறகு தெரியுமா, முதல் விஷயமாக அல்லாஹ் சொன்னது வந்திர அஷீரத்தல் அக்ரபீன், நபி என்ன செய்யுங்க, உங்களுடைய நெருங்கிய சொந்தத்தை கூப்பிட்டு வந்து எச்சரிக்கைமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவனை சொந்தத்தை ஆரம்பிக்கிறாங்க, தன்னுடைய சித்தப்பா கூப்பிடுறாங்க, தன்னுடைய பெரியப்பா கூப்பிடுறாங்க, தன்னுடைய மாமா கூப்பிடுறாங்க, எல்லாம் கூப்பிட்டு செஞ்சாங்க. அபூ குபைஸ் மாதிரி என்ன செஞ்சாங்க, நின்று கொண்டு சொல்றாங்க, வேலை என்ன சொல்றாங்க, என்னுடைய சொந்த மந்தங்க நீங்க வந்துட்டீங்களா கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை எச்சரிக்கிறாங்க. எப்படி சொல்ல தெரியுமா, இந்த மலைக்கு பிறகு இருக்கக்கூடிய ஏதாவது இந்த மலைக்கு பிறகு வந்து உங்களை தாக்க இப்படி எதிர்த்து கொண்டு வளர்த்து சொன்னா நீங்க நம்புவீங்களா கேட்கறாங்க. ஆனா என்ன செய்யல. அப்ப சொல்றாங்க, அந்த மக்கள் சொன்னாங்க, கண்டிப்பா நம்புவோம். ஏன் தெரியுமா, நாங்கள் அறிந்து நீங்க வந்து எந்த விதமான பொய்யும் சொன்னதுன்னு சொல்றாங்க. அப்ப சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து என்ன தெரியுமா, உங்களை நோக்கி பெரிய ஒரு நாள் வருது, கியாமத் நாள் இருக்கு. இந்த உங்களுக்கு படித்தது வந்து அல்லாஹ் மட்டும் என்ன செஞ்சாங்க, ஏகத்துவ கொண்டு எடுத்து சொல்றாங்க. இந்த சொன்ன நேரத்துல தான் அபூ லஹப் என்ன செய்யறா, மண்ணை தூக்கி வீசி எறிகிறா, மண்ணை தூக்கி சொல்றா, மண்ணை போல சொல்ல என்ன செய்யறா, இதுக்காக கூட்டி என்பதாக மண்ணை தூக்கி வீசியதாக ஹதீஸ்ல வருகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ரொம்ப மனம் வந்தாங்க. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறா, தப்பத் எதான் சூரா அல்லாஹ் எதுக்கு தான் குர்ஆன் பார்க்கிறோம். என்ன சொன்னா, எல்லா கெட்டவங்க அல்லாஹ் என்ன செய்யறா, ஒரு நல்லபடி அல்லாஹ் காண்பிக்கிறான். நல்ல அதாவது திருந்தக்கூடிய ஒரு வழியை வந்து அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருகின்றான். தவறுக்கான மன்னிப்பு கேட்க அல்லாஹ் தஆலா வழியை வந்து அல்லாஹ் தஆலா உண்டாக்குகின்றான். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, அது எல்லா வழியும் பார்த்து எப்படி திருந்தன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்ய, கட்டம் என்ன, அல்லாஹ்வுடைய அதாப் தான் இன்னஹு அலீமு ஷதீத். அல்லாஹ் சொல்ற பாத்தீங்களா, அல்லாஹ் தஆலா திடீரென்று அல்லாஹ் தஆலா வந்து தன்னுடைய தண்டனை வந்து அல்லாஹ் இருக்கும் பொழுது அலீமு ஷதீத், யாரும் காப்பாற்ற முடியாது, எங்க தப்பித்து ஓட முடியாது. உலகத்தை வந்து அல்லாஹ் தஆலா தண்டிக்காத வரைக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள பாதுகாத்துக் எல்லா விதமான கோட்டையும் இருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா தண்டிக்க ஆரம்பித்தான்னு சொன்னா என்ன செய்ய, எந்த விதமான கோட்டையும் வந்து பாதுகாக்க முடியாது. இது உதாரணமா தான் நான் சொல்லிட்டு வரேன். அப்ப என்ன சொன்னா, இன்னும் சொல்ல போனா எல்லாவற்றையும் மேலாக மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போறாங்க. அங்க யாரு இருந்தா தெரியுமா, யூதர்கள் இருந்தாங்க, நசாராக்கள் இருந்தாங்க. எல்லாவற்றையும் மேலாக முனாஃபிக் கூட்டம் இருந்தது.
முனாஃபிக் கூட்டம் மதீனா வலிசம் தெரியுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு மதீனா போன என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய வஹி என்பது வேகமாக வந்து இறங்கியது. அல்லாஹ் சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொன்னான் இல்லீங்களா? புது சட்டத்தை அல்லாஹ் வந்து ஷரியத் சட்டத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்தான். அப்ப அந்த மதீனால கூட என்ன செய்யறாங்க? முனாஃபிகன் அப்துல்லாஹ் இப்னு உபை என்ன செய்யல? திருந்தவில்லை. கடைசி அவனை அழிவு எப்படிங்க மிக கேவலமா உண்டதாக நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப என்ன சொன்னா, எல்லா மனிதருக்கும் உலகத்துல வந்து அல்லாஹ் தஆலா படைத்த எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்? நேரான பாதையை அல்லாஹ் தஆலா காண்பிக்கின்றான். நாம் வந்து ஒரு அது வந்து இது மட்டும் இல்லைங்க. சென்றதுல பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில் என்ன செய்வோம்? சில காரியம் பண்ணுவோம், சில வியாபாரம் செய்வோம். உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் செய்வோம். வியாபாரம் செய்யும்போது என்ன தெரியுமா, சில இந்த வியாபாரத்தை வந்து ஏதாவது கெட்டு தெரியுமா என்ன செய்வான்? சில மக்கள் சொல்ல வைப்பான், இந்த வியாபாரம் செய்வானாப்பா, இது மோசமான சொல்றதால சொல்ல வைப்பான். இப்போ வந்து நாம் வந்து சொல்லும் நபர் வந்து அவருடைய நண்பகத்தன்மை தெரிந்த என்ன செய்யணும்? உஷாரா என்ன செய்யணும்? நான் வந்து விலகிக்கணும், இல்லைன்னா மாற்று வியாபாரம் செய்யணும். இல்லைங்க அந்த தெரிய சொல்லி என்ன அது வந்து நம்ம செய்யும் பொழுது என்ன செய்வாங்க? நம்ம உலகத்துல கூட அல்ல என்ன செய்யலாம்? நம்ம செய்ய தவறும் போது அந்த தவறை சுட்டி காட்ட சில நபரை வந்து அல்லாஹ் தான் உண்டாக்கிக்கின்றான் சில நேரத்துல. அப்ப என்ன சொன்னா, இவ்வாறு வாழ்க்கையில எல்லா நேரத்தை செய்யறான், நம்ம தவறை சுட்டி காட்ட நம்மளுடைய நல்ல பாதுகாப்பு அல்லாஹ் தான் மக்கள் வந்து அல்லாஹ் தான் உண்டாக்கிக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் இந்த அல்லாஹ் தஆலா வந்து சில சம்பவம் முன்பு சொன்ன பார்த்தீங்களா, எல்லா சமுதாயம், மூசா நபி சமுதாயம், நூஹ் நபி சமுதாயம், அதே போல ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து அபூ ஜாபர் போன வந்து அல்லாஹ் அழைச்சா இல்லையா? இந்த வரிசையில அல்லாஹ்வுடைய அதாவை பார்த்த உடனே வந்து மன்னிப்பு கேட்டு தப்பித்த ஒரே சமுதாயம் யூனுஸ் நபி சமுதாயம் தான். அல்லாஹ் சொல்றான், நான் குர்ஆன் சொன்ன பாருங்க, என்ன தெரியுமா? பலவுலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபரஃபா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பலவுலா கானத் கரியத்துன், அந்த ஊர் மக்கள்லாம் வந்து திருந்திருக்க, அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து திருந்திருக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். பலவுலா கானத் கரியத்துன் ஆமனத், ஈமான் கொண்டு இருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய வேதனையை பார்த்து பின்பு அல்லாஹ் தஆலா வந்து ஈமான் கொண்டு இருக்க வேண்டாமா? ஏன் சொன்னா, அவ்வாறு ஈமான் கொண்டு இருந்தால் ஃபலஃபஹா ஈமானுஹா, அந்த மக்களுடைய ஈமான் அவங்க வந்து பலன் தந்து இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லி அல்லாஹ் சொல்றான், அந்த மக்கள் ஈமானை கொள்ளவில்லை, அல்லாஹ் அழிச்சிட்டான். இல்லா கௌம யூனுஸ், யாரை தவிர? யூனுஸ் நபியுடைய சமுதாயம் தவிர. அந்த மக்கள் தெரியுமா? இவர் புத்திசாலி பாருங்க. அதாவது யூனுஸ் நபி அந்த மக்கள் வந்து அல்லாஹ் வழக்கத்தை வந்து எடுத்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்றாங்க. அந்த மக்கள் வந்து கேட்காம தான் இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து வழக்கமான அல்லாஹ் தஆலா தான் என்ன தெரியுமா, அந்த மக்கள் வந்து அழைக்க நாட்டிட்டு சொன்னா அந்த ஊரில் வாழக்கூடிய நபியை அல்லாஹ் வந்து வெளியே வந்து அல்லாஹ் அனுப்பிடுவான். அப்ப என்ன தெரியுமா, அந்த வரிசையில வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த ஊரை அழிப்பதாக சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? யூனுஸ் நபி அல்லாஹ் தஆலா வந்து ஊரை விட்டு வெளியே போகும்போது அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப வெளியே போயிடறாங்க. அது போக சொல்லிட்டு போறாங்க, என்ன தெரியுமா, நான் வெளியே போறேன், கண்டிப்பா அல்லாஹ்வுடைய அதாப் வர சொல்லி அல்லாஹ்வுடைய அதாப் உங்களுக்கு வந்து வர சொல்லி எச்சரிச்சுட்டு போறாங்க. வெளியே போனவங்க பாக்குறாங்க, வான் என்ன செய்யுது? யூனுஸ் நபி சொன்ன மாதிரி வானத்துல வந்து பல மாற்றங்கள் வருகிறது. அல்லாஹ்வுடைய அதாபுகளை எல்லா அறிகுறியா எல்லா விதமான அடையாளத்தை கண்ணால பாக்குறாங்க. கண்ணால பார்த்து என்ன செய்யறாங்க? உடனே வந்து நபியை தேடுறாங்க, நபி அங்க இல்ல. ஒன்னு என்ன செய்யறாங்க? எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்கறாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா வந்து எந்த மக்களை வந்து அழிக்க அல்லாஹ் தஆலா நாடி விட்டானோ அந்த மக்கள் ஈமான் வந்து அல்லாஹ் தஆலா பார்க்கறான். ஒரு நபி இல்லாம அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா காப்பாற்றுகின்றான். அப்ப என்ன தெரியுமா, நம்ம உள்ளத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கறான். அப்ப எந்த நேரத்துல வந்து அல்லாஹ்வோட அதாப் கண்ணில் பார்த்து என்ன செய்யணும்? உடனே அது முன்பு திருந்த வேண்டும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அல்லாஹ்வோட அதாப் கண்ணில் பார்த்து என்ன செய்யணும்? மனசை வந்து மாற்றிக்கொண்டு நல்ல வழிக்கு நாம் திரும்ப வேண்டும். எதையும் பார்த்து நாம் திருந்தணும் சொன்னா அது என்னத்தின் வழி? அல்லாஹ் தஆலா அழுத்தி விடுவான். எல்லாவற்றுக்கும் மேலாக கியாமத் நாள் அல்லாஹ் செய்வான். நரக வச்சு அல்லாஹ் தஆலா வந்து நரகத்துல போடும்போது அந்த நரகத்துக்கு மலக்கு கேட்பாங்க. அல்லாஹ் சொல்ல பாருங்க, குல்லமா உலுகிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனத்துஹா அலம் யதிகும் நதீர். அல்லாஹ் சொல்றான், குல்லமா உலுகிய ஃபீஹா ஃபௌஜுன், அந்த நரகத்துல வந்து நரகவாசி வந்து போடப்படும் போது என்ன சொல்றாங்க? சஅலஹும் ஹஸனத்துஹா, அந்த நரக காவலை கேட்பாங்களா, அலம் யதிகும் நதீர், என்னப்பா உங்களுக்கு வந்து எச்சரிக்கப்பட்ட மக்கள் யார் வந்து கேட்பாங்களா? யாரும் எடுத்து சொல்லலையா கேட்பாங்க. சொல்லாம யாரும் மக்கள் அந்த நரகத்தால தள்ள மாட்டான். அப்ப என்ன தெரியுமா, அதை மறுக்க கேட்பாங்களாம். அப்ப அந்த நேரத்துக்கு சொல்லுவாங்களா, காலு பலா, அது எல்லாம் வந்தாங்க, எல்லாம் சொன்னாங்க, மார்க்கத்தை சொன்னாங்க, தொழிலை பற்றி சொன்னாங்க, பள்ளியை பற்றி சொன்னாங்க, குர்ஆனுடைய விஷயத்தை பற்றி எடுத்து சொன்னாங்க, ஈமானை பற்றி சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. கத்தபுன்னா குல்நாமா நஸருல்லாஹு ஷையின், பொய்யாக்கிட்டோம்னு சொல்லுவாங்களா அந்த மக்கள். எப்படிங்க? அல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம் நரகத்துல வேகும்போது கூட என்ன செய்வாங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உணர்த்தி தான் அல்லாஹ் தண்டிப்பா. அல்லாஹ் தஆலா
அல்லாஹ் காப்பாத்துறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம அல்லாஹ் தந்த அவகாசம் உலகத்தை அல்லாஹ் உலகத்தை வந்து வாழக்கூடிய ஒரு ஆயுசு அல்லாஹ் கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆயுளை வந்து முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும்? நம்ம வந்து நல்ல பாதியோடு நம்ம ஆயுளை வந்து கழிக்க வேண்டும். அதே போல நம்ம இந்த ஆயுளை வந்து தவறி விட்டு வச்சீங்களேன், திரும்பி வராது. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் திரும்பி வருமா வராது சொல்ல முடியாது, வராது. ஆனா அதுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை நிச்சயம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா தந்திருக்க இந்த ஆயுளை வந்து என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா தந்த இந்த அவகாசம் வந்து ரஹ்மத்தாக இந்த வாழ்க்கையை நம்ம வந்து வாழ வேண்டும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா தந்த இந்த ஆயுளை வந்து நல்ல வழியில் பயன்படுத்தி அவனுடைய ரஹ்மத்தை பெற அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நல்ல கிருபை செய்வனாக. வாஹித அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் ஓதுங்க.